33ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களே, சிறப்பாக இந்த கல்வியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற அவருடைய துணையார் அம்மா அவர்களே, இன்று ஒரு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற என்னுடைய மாணவர் லீல வினோதன் என்கிற அதிகமானவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, அன்பிற்கினிய ஆசிரியர் சான்றோர்களே, பெற்றோர்களே, பாசத்துக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 10th 11th 12th மாணவர்கள் ஏற்கனவே என்னுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் இப்பொழுது சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏன்னா ஒரு பேருரை ஆற்றிட்டார் என்னுடைய மாணவர். 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் கேட்கலான்னு ஆசை. அவர் சொன்ன மாதிரி ஒரு அருமையான மாணவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, ஒழுக்கத்தால் தான் வளர்ந்தார். நான் அதை சொல்லுவேன். அன்பிற்கினிய மாணவ சான்றோர்களே, நான் பேசுகின்ற 5 நிமிடம் மட்டும் தயவு செய்து யாரிடமும் பேசாம இருங்க. அங்க பின்னாடி இருக்கின்ற மாணவர்களே, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால் கூட இன்னொரு முறை சொல்லும்போது உன் மனதில் பதியும் என்பதற்காக நான் பேசுறேன். இந்த பள்ளியானது கல்வியில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் கலைத்துறையிலும் அனைத்து விதங்களிலும் இது முன்னணி வகிக்கணும் என்பதற்காக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. நான் இந்த மாவட்டத்திற்கு வந்த பொழுது முதன்முறையாக ஆண்டாய்வு செய்த பள்ளி இந்த பள்ளி தான். உண்மையிலே ஏன்னா கேள்விப்பட்ட ஒரு நல்ல பள்ளி, அதை போல தான் நான் இந்த பள்ளிக்கு பல முறை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் லீலவனன் சொன்னார், முதல்வர் தான் வருவாங்க வரவேற்கிறதுக்கு, அவங்க கரஸ்பாண்டன்ஸ் எங்கள் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது அவர் தான் என்னை வரவேற்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளர். அதனால தான் இந்த கல்வி நிறுவனம் எவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஒவ்வொன்றையும் அதே மாதிரி அவருடைய துணைவியார், அவருடைய மனைவியார் அவர்கள் அழகாக இந்த பிரின்ஸ்பாலாக இருந்து, பிரின்ஸ்பால்னா எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற ஒரு இதாக இருந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆகையால் இந்த பள்ளி மிகப்பெரிய வளர்ந்துருக்கு. இந்த பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு பள்ளிக்கு என்ன எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆய்வின் பொழுது அனைத்து சான்றுகள், அனைத்து விதமான இதெல்லாம் அங்கே இருக்குது. அதன்படி தான் இந்த பள்ளிக்கு தொடர் அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த பள்ளி. இப்போ மாணவன் சொன்னார் லீலவினோதன், நான் 6வது படிக்கும்போது சரியாக பேச முடியல, 7வது படிக்கும்போது அப்படியே மீண்டு வந்தேன்னு சொன்னார். அதுக்கு உதாரணம் அந்த பாரதியார் கவிதை தான் சொல்லுவேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பலர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையென மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி இந்த பாரதியார் சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப அந்த 7ஆம் வகுப்பு பண்ணும்போது நான் எல்லாம் பேச மாட்டேன் நினைச்சிங்களா அப்படின்னு அந்த இதை கவிதை அப்பயே நினைச்சேன். நான் அந்த 7வது படிக்கும்போது நினைச்சேன். நான் உண்மையிலே இவர்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ எல்லாம் பார்த்தா 50 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 50 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறை அப்படின்னு இருக்கு. இப்போல்லாம் 35 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறை. இவர்கள் படிக்கும்போது 102 பேருங்க. இவர்கள் செட்டில் 2002 2003 102 பேர் ஒரே கிளாஸுங்க. அதுக்கு ஆங்கில ஆசிரியர், கணித ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், நான் தான். 102 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். 102 பேர்த்துல 101 பேர் இங்கிலீஷில் பாஸ், 101 பேர் சயின்ஸில் பாஸ், 98 பேர் மேத்ஸில் பாஸ். இன்னும் அதை மறக்கல. 19 பேர் 400க்கு மேலே வாங்கினாங்க. 450க்கு மேலே அப்பயே 6 பேர் வாங்கினாங்க. அந்த காலத்திலே ஒரு பிரைவேட் ஸ்கூலில் 4 பேரை சேர்த்து படிக்க வச்சேன், ஃப்ரீயா, இலவசமாக, அந்த மதிப்பெண் எடுத்ததுனால. அந்த வகையில் நான் இதெல்லாம் பழசெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அந்த மாணவன் இருப்பதால் அந்த மாணவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதாக. இப்போ நான்லாம் சாதாரண தூசுங்க. தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்காருங்க. எல்லா கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாமே பட்டிமன்றம் பேச்சாளராக
மிகச்சிறந்து விளங்குகிறார். தருமபுரி பண்பலையில் காலையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து மிகச்சிறந்த வகையில் பேசுவார். அதை நான் பேசுவார் எதிர்பார்த்தேன், கடைசியாக பேசுவார். வானொலியில் எப்படி பேசுவாருங்கிறத இப்போ கொஞ்சம் ஒரு வார்த்தை அப்புறம் பேசுவார். அந்த வகையில் உண்மையிலே ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை வந்து ஒரு சான்றோன் வரும்போது எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த சந்தோஷத்தை நான் அடைகின்றேன். உண்மையிலேயே வாழ்க வளர்க உங்கள் பேச்சாற்றல், வாழ்க. வணக்கம். அன்பிற்கினே மாணவ செல்வங்களே, பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க, அதுக்காக தான் இப்பயும் மறுபடியும் அதே பேச்சை நான் பேசுகிறேன். கண்ணு, மாதா பிதா குரு தெய்வம் அப்பா அம்மா உன்னை உலக கொடுத்துருக்குறாங்க. அவர்களை தயவு செய்து கடைசி வரைக்கும் நேசிங்க. என்னைக்காவது உங்கள் அப்பாவிட்ட கேட்டதுண்டா, அப்பா நீ என்ன வேலை செய்கிற, எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, என்னைக்காவது கேட்டதுண்டா? நான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் பேசுவேன், கண்ணு நாம் ஏழையாக பிறந்து நம் தவறல்ல கண்ணு, நம் குழந்தை ஏழையாக இருந்தால் நம் தவறு, நீ ஏழையாக பிறந்து உன் தவறல்ல, உன் குழந்தை ஏழையாக இருந்தால் அது உன் தவறுன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய பள்ளியில் படிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையன் எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது சாதிக்கணும். இப்போ 7 டாக்டர் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா, 7 டாக்டர். அதுபோல் என்னுடைய மகனும் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கடன் வாங்கியாவது படிக்க வைக்கிறாங்க. தயவு செய்து வீட்டு போய் கேளுங்க, அப்பா அம்மா என்னப்பா வேலை செய்கிற, அதுக்காவது நான் படிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஓரெட்டில் வாரா விளையாட்டு, ஈரெட்டில் பயிலா கல்வி, மூவெட்டில் நடவா திருமணம், 4 எட்டில் பேரா பிள்ளை, 5 எட்டில் சேர்க்கா செல்வம், 6 எட்டில் வாரா புகழ், 7 எட்டில் சுற்றா உலகம். நான் 8 8 12 8 சொல்லிக்கிறேன். இதுக்கிடையில் 8 8 நீ சாதனைகளை சேர்த்துக்கலாம். 12 எட்டில் கிட்டா மரணம்னு சொல்லுவேன். நீ 2வது எட்டில் இருக்கிற, 2 8 16. இந்த வயசு கல்விக்கான வயசு. தயவு செய்து படிப்பை மட்டும் நேசி, வேற எதையும் நேசிக்காத. ஆகையால இந்த படிப்புங்கிறது யாரும் திருட முடியாத ஒரு சொத்து. எவ்வளவு சொத்து வேணாலும் சம்பாதிக்கலாம், இழக்கலாம், ஆனா கல்வியை மட்டும் யாரும் உங்கள்கிட்ட திருட முடியாது. ஆகையால் தயவு செய்து படிப்பை விட்டுறாத. அவருடைய பேச்சை நான் வந்து அவருடைய இதான் சிறப்பாக இருக்கணும்னு சிம்பிளான முடிச்சு விரும்புகிறேன். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களாம் ஒரு சிற்பிகளை போன்றவர்கள், நீங்கள்லாம் ஒரு கல்லை போன்றவர்கள். ஆசிரியர்கள் சிற்பிகள் வந்து செதுக்கும் போது எந்த கல்லெல்லாம் பொறுத்து கொண்டதோ அந்த கல்லெல்லாம் மூலஸ்தானத்தில் சிலையாக இருக்கிறது. எந்த கல்லெல்லாம் பொறுத்து கொள்ளவில்லையோ அது வாயில் படியில் கல்லாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆகையால நீ மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலையாக இருக்க வேண்டுமா, வாயில் படியில் இருக்கிற கல்லாக இருக்க வேண்டுமா, நீ முடிவு பண்ணிக்கோ. ஒழுக்கம் உயிரினும் மேலானது கண்ணு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் அமப்படும். நான் அந்த ஏதோ மேடம் சொன்னாங்க, சார் நீங்கள் எக்ஸாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. தேர்வு நெருங்கிடுச்சு. நீ இவ்வளவு நாளும் படித்த படிப்பெல்லாம் இந்த இருக்கின்ற நாட்களில் தான் இருக்கு. சரியா? ஆகையால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். ஆகையால தயவு செய்து எந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அன்பிற்கினிய பெற்றோர்களே, நிறைய வந்திருக்கிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆசிரியருக்கு சொல்லிடுறேன். அன்பிற்கினிய ஆசிரியர் சான்றோர்களே, உங்கள் முன்னால ஒரு ஈர களிமண்ணை கொடுத்துருக்குறாங்க. இந்த களிமண்ணை அழகாக சிற்பமாக மாற்றுவது உங்கள் கையில். நீங்கள் எல்லாம் நாம் படிக்கும்போது சிலபஸ் வேற, இப்போ இருக்கிற சிலபஸ் வேற. ஆகையால ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவுடேட் ஆகிடுவீங்க. ஆகையால தினமும் படிங்க. 45 நிமிடம் நீங்கள் கல்வி நடத்தணும்னா 1 மணி நேரமாவது படிக்கணும் தயவு செய்து. நான் அப்படித்தான் படித்தேன். அதனால தான் என்னுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக இருந்தாங்க. நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கிறோம், நிறைய இன்ஜினியர் உருவாக்கியிருக்கிறோம். ஆகிய ஆசிரியர் சான்றோர்களே, உங்கள் மாணவன் உங்கள் பின்னால் உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அடிக்கிறதுனால வர திருத்திட முடியாது. பாசத்தால் நீங்கள் மாணவர்களை திருத்தி ஒரு நல்ல மாணவனை, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பிற்கினே பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க பார்க்காத பயிரும் கேட்காத பணமும் பாலுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நெல்லை வந்து விதைச்சிட்டேன், தினையை விதைச்சிட்டேன், நீ காட்டுக்கு போகாமல் இருங்க,
3 மாசம் கழிச்சு போனாங்க நெல் இருக்குமா? தினந்தோறும் பார்க்கணும், தண்ணி கட்டணும், களை எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த பயிர் வளரும். நீ பணத்தை கொடுத்துட்டு நீங்க வந்து பின்னாடி கேட்காம இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் கேட்டு பாருங்க, பணம் கிடைக்காது. ஆகையால் தான் சொல்றேன், இது ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்துட்டீங்க, தயவு செய்து உங்கள் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு, என் பையன் எப்படி படிக்கிறான் சார், நான் என்ன செய்யணும் சார். பெற்றோர்கள் ஒரு கையே, ஆசிரியர்கள் ஒரு கையே, 2 கையும் தட்டினாதான் வாசம் கிடைக்கும். ஆகையால உங்கள் மாணவர்கள் வளர்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அடுத்தது, நீங்க சொல்லலாம், தென்னை வச்சா தென்னை கிடைக்கும், நெல் வச்சா நெல் கிடைக்கும், சரிங்களா? நீங்க ஒரு நல்ல வார்த்தைகளை அன்பை காட்டி வளர்த்துக்கு பாருங்க, உங்க குழந்தை அன்பா வளரும். நீங்க கெட்ட வார்த்தையை பேசி வளர்த்துங்க பாருங்க, அந்த குழந்தை கெட்ட வார்த்தை கத்துக்கும். ஆகையால நம் குழந்தை நம்மை போல தான் வளரும். ஆகையால அவர்களிடத்துல தயவு செய்து பேரண்ட்ஸ் சண்டை போடாதீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு வீட்டை தாள் போட்டுக்கிட்டு சண்டை போடுங்க, சண்டையே வராதுங்க. ஆகையால உங்கள் குழந்தை உங்களை போல வளர வேண்டும் எனில் நீங்கள் வந்து நீங்க நல்லா பேசணும் அந்த குழந்தைகிட்ட. ஆகையால் அன்பிற்கினிய பெற்றோர்களே, ஒரு மாணவனை உருவாக்குவதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறதை நான் கேட்டுக்கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். ஏன்னா முக்கியமான கால்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆகையால இது தேர்வு சமயம். ஒரே நிமிஷம் சார் பேசுறேன், ஒரே செகண்ட். ஆகையால ஒரு விழாவை ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆற்றுவதற்காக ஒரு விழா, பரிசு வழங்குவதற்காக ஒரு விழா, இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் 3 நாள் விழா வச்சிருக்க. ஒரு நாள் நடத்துறதே பெரிய கஷ்டங்க இந்த காலத்தில், ஒரு பள்ளியில் ஆண்டு விழா நடத்துறது. ஆனால் 3 நாள் விழாங்கிறது உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வேண்டும். இந்த மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்த இந்த பள்ளியின் தாளாளர்கள், ஆசிரியர் சான்றுகள், முதல்வர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, இந்த நிறுவனம் மேலும் பல சாதனைகளை படைக்கணும், மேலும் பல வளர்ச்சி காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 தகதன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகதன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
வா